மத்திய சென்னை நாம் தமிழர் வேட்பாளர் கார்த்திகேயன் நம்மிடம் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். மத்திய சென்னை மக்களை தொடர்ந்து நீங்க சந்திச்சுட்டு வரீங்க. என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இங்க கிடைச்சிருக்கு உங்களுக்கு, அதை பத்தி சொல்லுங்க. மக்கள் மத்தியில ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, குறிப்பா நாம் தமிழர் கட்சியில. ஏன்னாக்க மற்ற எந்த வேட்பாளரும் வராத அளவுக்கு நாங்க உள்ள போய் பார்த்துருக்கிறோம். நீங்க எங்க முகத்தை பாத்தீங்கன்னா தெரியும், எங்க கை விரல்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், தோலெல்லாம் உறிஞ்சு கொட்டுற அளவுக்கு இந்த வெயில் காலத்திலையும் மக்கள் எல்லாரையும் போய் தெரு தெருவா சந்திச்சிருக்கோம். அதனால மக்கள் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. மத்திய சென்னையை பொறுத்தவரை பூர்வீக குடிமக்கள் இருக்கிறாங்க. ஆனா நிலம் இருந்தும் பட்டா இல்லாம இருப்பாங்க. அந்த குறைகளை அதை எப்படி உங்கள்ட்ட சொல்றாங்க, அதை நீங்க என்ன மாதிரியான வாக்குறுதியை உங்கள்ட்ட கொடுத்திருக்கீங்க சொல்லுங்க சார். 100 ஆண்டுகளுக்கு மேலாக இங்க தொடர்ந்து வாழக்கூடிய மக்கள் அவங்க நிலமற்றவர்களாகவே வச்சிருக்கப்படுது. அது ஒரு அரசியல் தான். அவர்களை வெறும் வாக்குக்காக மட்டுமே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. நாங்க மாத்துவோம்னு சொல்றோம். தனிப்பட்ட முறையில நான் ஒரு எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டால் கூட மக்களோட நின்று அவர்களோடு போராட்டங்கள்ல ஈடுபட்டு அவர்களுக்கு அந்த இடத்த பட்டா நிலமாக மாற்றி கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் நான் செய்வேன். மத்திய சென்னையை பொறுத்தவரை 4 முனை போட்டியாக இருக்கிறது. யார போட்டியாக நீங்க நினைக்கிறீங்க? களத்துல யார் இருக்காங்க? இப்ப களத்துல பாத்தீங்கன்னா ஐயா தயாநிதிமாறன் இருக்காரு, நான் இருக்கேன். 2 பேரும் தான் போட்டிடுறோம். மத்த எல்லாரும் புது வேட்பாளர்கள். அப்ப மக்கள் மத்தியில அவர்கள் பரிச்சயம் இல்லாத முகங்களா இருக்கிறாங்க. நாங்க ஏற்கனவே பரிச்சயப்பட்ட முகமா இருக்கிறோம். இன்னொன்னு ஊடகங்கள் வாயிலா நான் தொடர்ந்து இங்க மக்கள் மத்தியில ஒரு பரிச்சயப்பட்ட முகமா மாத்தி கொண்டு இருக்கிறோம். இங்க களமாடிக்கிட்டு இருக்கோம். இந்த 5 வருஷத்துல மக்களை போய் சந்திக்கிறது, அவர்களுக்காக நிக்கிறது, மழை வெள்ளங்கள்ல போய் நிக்கிறதுன்னு மக்களை நேரடியா சந்திச்ச முகமாவும் இருக்கிறேன். மருத்துவத்துறை சார்ந்தும் நான் கொடுக்கக்கூடிய காணொலிகள்ல நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது மக்கள் மத்தியில என்னுடைய முகம் ஒரு தெரிஞ்ச முகமும் போய் சேர்ந்து இருக்குது. இங்க போட்டிங்கிறது ஐயா தயாநிதிமாறனா நாம் தமிழரா அப்படிங்கிற மாதிரி தான் இங்க கள நிலவரம் இருக்கு. வர வர இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க பாத்தீங்கன்னாக்க அது உச்சகட்டத்தை அடையுது. உங்க நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். இருப்பினும் 3 கட்சியுமே பிரதானமா ஒரு கூட்டணி அமைத்து போட்டிடுறாங்க உங்களை தவிர்த்து. நீங்க கூட்டணி இல்லாம நீங்க களத்தில் நிக்கிறீங்க. இது ஒரு பின்னடைவா உங்களுக்கு தெரியலையா? ஒருபோதும் இல்ல. எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு என்னன்னாக்க இந்த யார் கொள்ளையடிக்கிறானோ அவனோட சேர்ந்து நின்றுகிட்டு கொள்ளையடிக்கிறத தடுப்பேன்னு சொல்லவே முடியாது. அப்போ இவர்களோடு கூட்டணி வச்சால் மட்டும்தான் எங்களுடைய பலம்ங்கிறது குறையும். நாங்க கூட்டணி வைக்காம நிக்கிறது தான் மக்கள் மத்தியில எங்களுக்கு உண்டான நம்பிக்கை அதிகரிச்சுட்டே வருது. அதிகரிக்க பாத்தீங்கன்னா இந்த தேர்தலே அது ஒரு மிகப்பெரிய அளவுல வரும். சொல்லப்போனா வெற்றியை நெருங்குற அளவுக்கே வரும். நீங்க ஒவ்வொரு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையுமே பேசப்படும், அதை மையமா வச்சுதான் வாக்குகளை சேகரிப்பாங்க. நாம் தமிழுடைய அந்த தேர்தல் அறிக்கை பொதுமக்களுடன் எடுபட்டு இருக்கிறதா? ஒரு விஷயம்தான், நான் இந்த தேர்தலுக்காக மட்டும் வேலை செய்யறேன் அப்படின்னா தேர்தல் அறிக்கை வெளியிடுவேன். நான் பெட்ரோல் விலையை 50 ரூபாய் ஆக்கிடுவேன், கேஸ் விலையை 0 ஆக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாய்க்கு வந்ததை அள்ளி விடலாம். ஆனா நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கை எப்பொழுதும் வெளியிட்டதில்லை, இப்பொழுதும் உடல. நாம் தமிழர் கட்சி வைக்கிறதுங்கிறது ஆட்சி வரைவுங்கிறது இந்த கொள்கைகளுக்காக நாங்க நிக்கிறோம். நாங்கள் வந்தால் இந்தந்த திட்டங்களை எதிர்க்கிறோம், இந்தந்த திட்டங்களை ஆதரிக்கிறோம், மக்களுக்காக இது நிற்போம். இந்த திட்டத்தின் மூலமா மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது இதை எல்லாத்தையும் விரிவா விளக்கி ஒரு புத்தகமாக வெளியிடுறோம். அப்ப இதன் மூலமா என்ன ஆகுதுனாக்க நீங்க சொல்றது போல ரொம்ப எளிய மக்களுக்கு அது போய் சேருமா அப்படின்னாக்க அது நீங்க சொல்றது போல ஒரு சிரமம் அதுல இருக்கலாம். ஆனா அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். பேச்சாளர்களா நாங்க என்ன பண்றோம், அந்த கொள்கையில எடுத்து கொண்டு போய் தெரு தெருவா பேசுறோம், மேடையா பேசுறோம். நாங்க வாகனத்தை எடுத்துட்டு போறோம்னாக்க ஒவ்வொரு தெருவுலையும் முனையில நிறுத்திட்டு அங்க எங்களோட கொள்கைகளை எடுத்து விளக்கி பேசுறோம். எந்த வேட்பாளருக்கும் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேச்சாற்றல். நாம் தமிழ் கட்சியில 40 பேர்ல யாரை ஏத்தி விட்டீங்கன்னாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நாங்க பேசுவோம். ஏன்னா அந்த கொள்கை எங்கள்கிட்ட இருக்கு. அந்த கொள்கை பிடிப்பு இருக்கிறதுனால அதை எடுத்து விளக்கி பேச முடியுதுங்கிறதுனால மக்கள் மத்தியில அது நிச்சயமா கொண்டு போய் சேர்க்க முடியும். மக்கள்கிட்ட கொண்டு போய் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கலாம், தேர்தல் அறிக்கையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த நிகழ்வா இருந்தாலும் சரி, மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கு, அவங்க எப்படி உங்களை பாக்குறாங்க? ஏன்னா மற்ற கட்சியில பார்க்கும்பொழுது மக்களை நேரடியாக பாக்குறாங்க, அவங்களுடைய குறைகளை கேட்கறாங்க. ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது பல்வேறு அவங்களுடைய குறை நிறைகளை நிவர்த்தி பூர்த்தி செஞ்சிருப்பாங்க. ஆனா நீங்க போயிட்டு அங்க நிக்கும் போதோ அவங்களோட அப்ரோச் பண்ணும்போது எப்படி இருக்கு காலம்? நாங்க பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறோம், ஒரு அட்டை பூச்சி போல ஒட்டி கொண்டு ரத்தத்தை குடித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளுக்கு மத்தியில 2 லட்சம் பேருக்கு மேல ரத்த தானம் பண்ணி உயிர் கொடுத்து நிக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. லஞ்சத்தை ஊழலை பெற்றுக்கொண்டு வளரக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில ஊழல் ஒழிப்பு பாசறைன்னு ஒரு பாசறையை வச்சு
கொடுத்த லஞ்சத்தை திரும்ப பெற்று மக்கள்கிட்டே கொடுத்த ஒரு கட்சியா நாம் தமிழ் கட்சி இருக்கு. அப்ப களத்துல எவ்வளவு தூரம் மக்களோட நாங்க ஒன்றி போயிருப்போங்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த மழை வெள்ளத்தின் போது பெரிய கட்சிகள்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த கட்சிகள் எதுவும் பெரிதா செய்யாத போது அண்ணன் சீமான் எல்லா இடத்துலயும் நின்னு தனிப்பட்ட முறையில ஸ்டிக்கர் ஒட்டாம கொண்டு போய் மக்கள் மத்தியில அவ்வளவு தூரம் நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. இது எல்லாமே பெருமதிப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டு மொத்தமாகவே நாம் தமிழர் கட்சி மத்திய சென்னையை பொறுத்தவரை 32,000 வாக்குகள் சொச்ச வாக்குகள் வாங்கினது. அதுக்கப்புறம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக ஒரு 50,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றுச்சு. இந்த தேர்தலில் எவ்வளவு வாக்குகள் பெற முடியும் நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க? நாங்க ஒரு கணக்கீடு வச்சிருக்கிறோம். பல தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெற்றி வாய்ப்பை நெருங்கக்கூடிய சூழல்ல இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இன்னும் பல இடங்கள்ல 2ஆம் இடத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இங்க மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வெற்றியை நோக்கியோ அல்லது 2ஆம் இடத்தையோ நெருங்குவோம் அப்படிங்கிறது எங்களுடைய திட்டமாக இருக்குது. அதை நோக்கி மக்களை சந்திச்சுட்டு வர்றோம். வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில நீங்க மொத்தத்தை சேர்த்து பாத்தீங்கன்னா 20% நெருங்கும்னு கணிப்புகளே சொல்றாங்க. முன்னாடி எல்லாம் கணிப்புகள்ல காமிக்கவே மாட்டாங்கிற மாதிரி இருந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்புகளே 20% நெருங்கும் அப்படின்னு தேர்தல் நெருங்கிய காலகட்டத்தில் எடுத்த கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்றாங்க. நாங்க அதை தாண்டி எதிர்பார்க்கிறோம். மக்கள் மத்தியில ஒரு மாற்றம் உருவாகும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமா இருக்கு. மத்திய சென்னையில நீங்க போய் பார்த்து என்னென்ன பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை இருக்கிறது, அதை நான் சரி பண்ணி தர்றேன் அப்படின்னு நம்பிக்கையோட நீங்க எதுவும் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களா? அப்படி என்ன நீங்க பாத்தீங்க? நான் முக்கியமாக ஒரு 3 பிரச்சனையை சொல்றேன். ஒன்னு, நமக்கு மழை பெஞ்சிச்சுன்னா இங்க வெள்ளக்காடாக அப்படியே சென்னை மாறிடும். அதே நேரத்துல வெயில் அடிச்சிச்சுன்னா மொத்தமா வறண்டு போகும். இந்த 2 பிரச்சனைக்கு சேர்த்து ஒரே தீர்வா நாங்க வைக்கிறோம். இப்ப இவங்க வச்சிருக்கக்கூடிய தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, காவாய் போடுவோம், சிமெண்ட்டை வச்சு அடைச்சிருவோம், தண்ணி பெய்ய பெய்ய தண்ணி கூவத்துல கலந்து கூவத்தை கடல்ல கலந்து திருப்பி கடல் நீரை குடிநீர் ஆக்குவோங்கிற ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க. எப்படியான திட்டங்கிறத இதை பாருங்க. ஆனா நாம் தமிழ் கட்சி என்ன முன் வைக்கிறோம்னா, செறிவூட்டக்கூடிய கிணறுகள்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் வெல்ஸை நாங்க முன் வைக்கிறோம். அதை தாழ்வான பகுதிகள் எல்லாத்தையும் கண்டறிஞ்சு எங்கெல்லாம் தாழ்வான பகுதிகளோ அங்க ரீசார்ஜ் வெல்ஸை நம்ம அதிகப்படியா ஏற்படுத்திட்டே வந்தோம்னாக்க 3 அடுக்கு கொண்டதா இருக்கும். முதல் அடுக்குல குப்பைகள் வடிகட்டப்படும், 2வது அடுக்குல நன்னீர் ஆக்கப்படும், நன்னீர் 3வது அடுக்கின் மூலமாக உயர் அழுத்தத்துல கொண்டு போய் நிலத்தடிக்க தள்ளப்படும். அப்ப மழை வர வர தண்ணீர் வர வர நிலத்தடி கொண்டு போகும். இது நான் சொல்றது ஒரு கிணறுனுடைய அமைப்பு. இது போல நூற்றுக்கணக்கான கிணறுகளை நம்ம அமைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு தூரம் மழை பெஞ்சாலும் நேரடியா நிலத்தடி நீரா அது மாற்றப்படும். நிலத்தடி நீரா மாற்றப்பட்டுச்சுன்னா வெயில் காலத்திலயும் உங்களுக்கு குடிநீரா அதை பயன்படுத்தப்படும். ஒரே திட்டத்தின் மூலமாக நம்ம 2 பிரச்சனையுமே சரி பண்ண முடியும். இது ஒண்ணு. 2வது, கழிவுநீர் வடிகால்கள். இந்த கழிவுநீர் வடிகால்கள்ங்கிறது ஓரளவுக்கு மிடில் கிளாஸ்னு சொல்லக்கூடிய ஏரியாக்கள்ல கூட இவங்க சரியா செஞ்சிருக்காங்க. ஆனா யார் ஏழ்மையில இருக்கிறாங்களோ, யாருக்கு ரொம்ப தேவைப்படுதோ, யாருக்கு அதிகபட்சமான வியாதிகள் இந்த கொசு தொல்லையால வருதோ அவர்களை இவங்க கண்டுக்காமலே விட்டுருக்காங்க. நாங்க அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த இடங்கள் எல்லாம் கழிவுநீர் தேங்காத மாதிரி வடிகால்களை செஞ்சு கொடுப்போம். 3வது, நடுத்தர மக்கள்லாம் பாதிக்கப்படுறது எங்கன்னு பாத்தீங்கன்னா டிராபிக்ல. இந்த டிராபிக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க சென்னை முழுக்கவே அது பெரிய பிரச்சனை தான். ஆனா மத்திய சென்னையில பல முக்கிய ஸ்தலங்கள் இருக்கிற இடமா இருக்கக்கூடிய இந்த இடத்துல டிராபிக் பெரிய பிரச்சனை. இப்ப நாங்க என்ன சொல்றோம், ஆராய்ச்சி முடிவுகளின் அடிப்படையில பாத்தீங்கன்னா எங்க வாகனத்தை நிறுத்துறதுன்னு தேடுறதுலயும் வாகனத்தை சரியா நிறுத்தாம சாலையோரங்கள்ல நிறுத்துறதுலயும் தான் அதிகமான டிராபிக் ஏற்படுதுங்கிறாங்க. நாங்க சொல்றது என்னன்னாக்க, வெர்டிகல் பார்க்கிங்னு சொல்லக்கூடிய செங்குத்து வாகன நிறுத்தங்களை ஏற்படுத்தி அந்த செங்குத்து வாகன நிறுத்தங்களுக்கு ஒரு ஆப் மூலமா கனெக்ட் பண்ணிடுவோம். நீங்க வீட்ல இருந்து கிளம்பும் போதே இந்த பார்க்கிங் ஸ்லாட் எனக்கு நீங்க புக் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படி புக் பண்ணிட்டு வரும்போது நீங்க தேடாம நேரா போய் நிறுத்த முடியும். நிறுத்தின இடம் ஒழுங்கா இருக்கும். அந்த வாகனம் மேல தூக்கிட்டு அடுத்த வாகனம்னு 2 வாகனம் நிறுத்தக்கூடிய இடத்துல 20-30 வாகனங்கள் நிறுத்த முடியும். இது ஏற்கனவே வெளிநாடுகள்ல இருக்கு, நம்ம கிட்டே அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் கூட இருக்கு. அதை ஒரு அரசா நம்ம இருந்து செயல்படுத்தும் போது சாலையோரங்கள்ல இதை பல இடங்கள்ல அமைக்கும் போது வாகன நெரிசலை பெரிதா குறைக்க முடியும். பிஜேபி, அதாவது பாரதிய ஜனதா சொல்றது என்னன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையா ஆட்சிக்கு வருவார், பல சாதனைகளை செய்வார் அப்படின்னு நம்பிக்கையை கொடுத்து வாக்குகளை சேகரிக்கிறாங்க. அதே போல காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி நாங்க ஒரு பிரதமரை கொண்டு வருவோம் சொல்லிட்டு நம்பிக்கையோட வாக்குகளையும் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து வாக்குகளை சேகரிக்கிறாங்க. எங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும், கம்பீரமாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி அவங்க வாக்குகளை சேகரிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி என்ன வாக்குறுதிகள், என்ன நம்பிக்கையில
வந்து பொதுமக்களிடம் வாக்குறுதி கொடுத்து வாக்குகள் சேகரிக்கிறாங்க. நாங்க ஒரு விஷயத்த சொல்றோம். ஒண்ணு, அடிப்படை அமைப்பு மாற்றம் சொல்றோம். அரசியலையே மாற்றக்கூடிய திட்டங்களை முன்வைக்கிறோம். நீங்க வந்துட்டு தேர்தல் மூலமாக இப்படி பண்ணலாங்கிறதெல்லாம் நீங்க கொண்டு வர்றீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, மத்தியில் ஒரு கட்சின்னு இருந்து கொண்டு மொத்த இந்தியாவையும் ஆளக்கூட தகுதியில இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நபர் ஏறி உட்காரும் போது தான் அவர் இஷ்டத்துக்கு ஜிஎஸ்டி கொண்டு வரலாம், அவர் இஷ்டத்துக்கு டிமானிட்டைசேஷன் கொண்டு வரலாம், அவர் இஷ்டத்துக்கு வந்துட்டு ஒரு மாநிலத்தினுடைய சுய உரிமையை வந்துட்டு பறிக்கலாங்கிறது போல எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியோ ஒரு நபரையோ நிறுத்தி வரக்கூடாது. மாநிலங்கள் தனித்தனியாக வென்று வரணும். வென்று வந்து அந்த மாநிலங்கள்லாம் சேர்ந்து ஒரு பிரதிநிதியை வந்துட்டு உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையாகவே இருக்க முடியும். நாம் தமிழ் கட்சி முன்வைக்கிறது அதுதான். ஒரு கட்சிங்கிறத வந்துட்டு நீங்க ஆதரிக்கவே கூடாது. இங்க தேசிய அளவுக்கு ஒரு கட்சிங்கிறது இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மாநில கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டாட்சியை தான் இங்க உருவாக்கணும். அப்பதான் அது சரியான அமைப்பா இருக்கும். நீங்க மாநிலங்களுடைய உரிமைகளை அதுதான் பாதுகாக்கும். நீங்க அந்த கருத்துக்களை மையமா வைக்கிறீங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து உருவாகும் போது அது முரண்படத்தானே தரும். எப்படி தரும்? அது தேவையே இல்லங்கிற. நீங்க இங்க வந்துட்டு மொத்தமா மத்தியில ஒரு கட்சி ஆளுகிறதுங்க போதுதான் உங்களுக்கு பிரச்சனைகள் வருது. நாங்க என்ன சொல்றோம்னாக்க, ஒரு மிலிட்டரியை நீங்க வச்சுக்கோங்க, வெளியுறவுத்துறையை நீங்க வச்சுக்கோங்க, பணம் அச்சிடுதலை நீங்க வச்சுக்கோங்க. இதை தாண்டி மத்திய அமைச்சரவையில எதற்காக பவர் வேணும்? எதற்கு வேணும்? நீங்க மத்த எல்லாத்தையும், கல்வியையோ மற்ற மருத்துவத்தையோ எல்லாத்தையும் மாநில பட்டியலுக்கு கொடுங்க. மாநிலங்கள் தங்கள் மக்களுக்கு என்ன தேவைங்கிறத சரியா புரிஞ்சுப்பாங்க. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாலே என் மாநில மக்களுக்கு என்ன விதமான கல்வியை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். கர்நாடகால அவருக்கு தெரியும், கேரளாவில் அவங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிரால அவங்களுக்கு தெரியும். அவங்க அப்படி கொண்டு போய் சேர்த்துப்பாங்க. நீங்க அவங்க கையில முழுவதுமா கொடுங்க. அதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப மாநிலத்தினுடைய சுய உரிமையை நீங்க பறிக்கிறதுனாலதான் எங்களுக்கு அந்த பிரச்சனையே வருது. நீட்டை கொண்டு வர்றீங்க, அதை கொண்டு வர்றோம், எக்ஸிட்டை கொண்டு வர்றோம்னு என்னென்னமோ கொண்டு வர்றீங்க. எங்களுக்கு அது தேவையெல்லாம். நாங்க எங்களுடைய மாணவர்களை சரிவர படிக்க வச்சுக்கிறோம் சொல்றோம். நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு நன்றி சார். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.